வணக்கம் மக்களே. நம்ம மாப்பிள்ளை பேர் செகண்ட் டேக்கும் ஹேட்ச் ஆயிடுச்சு மக்களே. ஸோ 2 குஞ்சும் இப்போ சேஃபு. அதே மாதிரி நம்ம அடிக்கு வந்து ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த முட்டையை நம்ம மேலும் இப்போ அடகாக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ரிசல்ட் என்னங்கிறது. கண்டிப்பாக பொரிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கட்டமூக்கு ரோமருக்கு வந்து புதுசாக ஒரு கூண்டு கொடுத்துருந்தோம். நைட்டு ஃபுல்லாக அதில் அடைச்சி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ மற்ற புறாலாம் என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேலை வந்து அந்த கூட்டுக்குள்ளே தள்ளி விட்டோம். பட் அவன் கூவவே இல்லை. ஸோ எப்படியும் இன்றைக்கி அடி வாங்க போகிறான் அப்படின்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா நல்லா கூவ ஆரம்பிச்சிட்டு. ஸோ அந்த கூண்டை வந்து அதுவே பிடிச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. நானும் முதுகுச்சேவலை வந்து ரொம்ப அடிக்கும்னு நினச்சேன். பட் அதுவும் அதை கண்டுக்கவே இல்லை. ரீசன் என்ன, அந்த ஒரு செங்கல் வச்சு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஃபேன் டைல் நிற்கல. ஸோ அந்த கட்டை கொடுத்ததுனால முதுகுச்சேவலை வந்து அதோட கூட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு இந்த கூட்டை வந்து பிடிக்கணும்னு அதை நினைக்கவே இல்லை. ஸோ நம்ம கட்டமூக்கு புறா வந்து அந்த கூட்டை ஈஸியாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுமே மற்ற புறாலாம் முதல் நாள் வந்து சாப்பிட முடியாது. மற்ற புறாலாம் வந்து அதை அடிக்கும், கொத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால சாப்பிடாது. பட் நம்ம கட்டமூக்கு புறாவுக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம கூட்டில் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ மற்ற புறாவும் அதை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இவங்க ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேபி நம்ம ஒரு 1 or 2 வீக்கில் இதை அவுத்து விட்ருவோம். ரெண்டையுமே மேலே வந்து கன்ஃபார்மாக அடுத்த வாரம் நம்ம அவுத்து விட்ருவோம். ஏன்னா ரெண்டுமே பேராக தான் இருக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டுக்கலாம் மயிலெலாம் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம புறா எதுவுமே ஒழுங்காக சாப்பிடல. 8 மைல் கிட்டே வந்துச்சு மக்களே. இன்றைக்கி மார்னிங்கே வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம புறா சாப்பிட்ருக்கையில் இந்த பக்கம் வந்து ஃபுட்டுக்காண்டி இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ புறா எல்லாமே பறந்துருச்சு பாருங்கள். 8 மைல் நிற்கி அதில் ஒரு 2 மைல் மட்டும் நம்ம கூண்டு பக்கம் வந்ததுனால புறா எல்லாமே கலைஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாம் மேலே மேலே அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒழுங்காகவே சாப்பிடல. நம்ம கூட்டுக்குள்ளே தான் ஃபுட்டு வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் 1-2 புறா மட்டும் தான் நல்லா சாப்பிட்டுச்சு கீழே வந்து. அப்புறம் நம்ம ஈவினிங் தான் நல்லா எப்பவும் போல் சாப்பாடு போட்டோம். ஸோ ஈவினிங் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு கூட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுமாதிரி நம்ம கட்டமூக்கு புறாவும் ஈவினிங் நல்லபடியாக சாப்பிட்டுச்சு. நானும் 2 நாள் சாப்பிடல அப்படிங்கிறனால ஃபீமேல் கொஞ்சம் சாப்பிடாத தான் நினச்சேன். பட் பொரிக்கலில் போட்டோன்னே எல்லாம் நல்லா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த ரோமர் ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம்னு அது இன்றைக்கி திடீர்னு எனக்கு ஒரு ஷாக் கொடுச்சு. நம்ம கட்டமூக்கு ரூமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இவன் சைடில் வந்து நிற்கிறான். அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நின்னான். ஸோ அந்த ரிங்கு தெரியுதா அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு தெரியுது. பட்டு கிளியராக தெரில என்ன அப்படிங்கிறத. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம மதுரையில் வாங்கிட்டு வந்தமே ரோமர் அது கூவவே இல்லை இவ்வளோ நாள். இப்போ பாருங்கள் இன்றைக்கி கூவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ தான் அவன் ஜோடி சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ 1 or 2 வீக்ஸ் இல்லை 1 வீக்கில் கன்ஃபார்மாக நான் பேர் பண்ணிடலாம். நம்ம தொடர்ச்சி அடைச்சி வச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ கூவ ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.